ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஒரு மனம். அப்போஸ்தலர் நடபடிகை 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல போய் நீங்க காத்திருங்க, நான் உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட மாட்டேன், திக்கற்றவங்களா விட்டுற மாட்டேன், உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் தேற்றளவாளன் என்ற பெயர்ல ஒருத்தர் அனுப்புவேன். அவர் உங்க கூடயே இருப்பாரு, உங்களுக்கு போதிப்பாரு, உங்களுக்கு உதவி செய்வாரு. மனுஷனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைவதற்கு தான் பாருங்க இந்த தேற்றளவாளன், சத்திய ஆவியானவர், நிறைய பட்டப்பேர் இருக்குங்க. இந்த இடத்துல நான் ஆவியானவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட்டப்பேர் இருக்கு. அதுல சத்திய ஆவியானவர், தேற்றளவாளன், அப்புறம் நிறைய அவருக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்து பேர் வச்சாலும் ஆனா ஆவியானவர் ஒருத்தர் தான். இந்த இடத்துல ஆவியானவர் எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அதுவும் என்ன போல ஒரு தேற்றளவாளனா நான் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, இயேசுதான் எனக்கு தெரிஞ்சு பாருங்க அவர் 3 விதமா செயல்படுகிறார், திருத்துவத்தின் தேவன். ஆனா கடவுள் பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு தாயா இருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு தாயா இருக்கேன், என் கணவருக்கு மனைவியா இருக்கேன், என் பெத்தவங்களுக்கு நான் பொண்ணா இருக்கேன். அப்போ நான் ஒரே மனுஷன்தான், ஆனா 3 விதங்கள்ல நான் காணப்படுறேன். அப்படிதான் ஒரே தேவன் தான், ஆனாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு நம்ம பாக்குறோம். அப்போ எந்த இடத்துல ஒரு மனசு இருக்கோ பாருங்க, ஒரே மனதா இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வாழ்றோம், ஒரே மனதாவே இல்லைங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஒற்றுமை அப்படின்னு கேட்டா என்ன எங்க விக்குதுன்னு கேட்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. எந்த இடத்துல பாருங்க 120 பேரு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. இது சாட்சிங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிக்கை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒருமனப்பட்டு அவங்க அந்த இடத்துல அமர்ந்திருந்திருக்காங்க, காத்திருந்திருக்காங்க. கடவுளுக்காக இன்னைக்கு 2, 3 பேர் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? அதுவும் ஆலயத்துக்குன்னு போயிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச கூட பார்க்க மாட்றோம். சர்ச்சில் இவங்கள பார்த்தா இந்த சிஸ்டரா அப்படின்னு திரும்பிக்கிறாங்க, இந்த பிரதரா அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. கடவுள் எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கோ அந்த இடத்துல பாருங்க அளவில்லாத அபிஷேகத்தை இங்க ஊத்திருக்காரு. இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, ஒரு மனம் இருந்ததுனால அக்கினிமயமான நாவுகள் பிரிஞ்சிருக்கு, அந்நிய பாஷைகளை பேசியிருக்காங்க, வரங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. வாழ்க்கையில சாதிக்க முடியாததை சாதிக்கதாங்க ஆவியானவர். எதுக்கு ஆவியானவர் ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா, இதெல்லாம் என்ன வாழ்க்கையில முடியவே முடியாது, இதெல்லாம் நான் சாதிக்க முடியாது, ஏதோ சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டேன், சாதாரணமா பிறந்தேன், ஏதோ வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்றதுக்காக கிடையாது. நீங்களும் நானும் பாருங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்ல கடவுள் நம்மள வச்சிருக்காரு. உலகத்துல சாதனையாளர்களா இருக்கணுன்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்புறாரு. அப்ப அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆவியானவரை காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. கடவுளை காசு கொடுத்து யாராவது வாங்க முடியுமா? முடியவே முடியாது. வேதத்துல ஒரு இடத்துல நான் பாக்குறேன், எனக்கு வரத்த காசு கொடுத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்கிறார், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, உன்னுடைய பணம் நாசமா போட்டோன்னு சொல்லி சபிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பாருங்க, பணத்தை கொடுத்து வரத்தையோ தேவனுடைய உறவையோ தேவனுடைய அபிஷேகத்தையோ வாங்கவே முடியாது. என் வாழ்க்கையில எனக்கு தேவன் இலவசமா கொடுக்கறதுன்னு நினைச்சு நீங்க முதல்ல உங்களை நீங்க தாழ்த்தணும். தேவன் கொடுக்குற ஈவுங்க, கிஃப்ட்டுங்க இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நீங்க போயிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும். எப்படின்னா, நம்ம ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது கூட பாருங்க, கீழே விழுந்து விழுந்து ஏஞ்சி கூட ஓடலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் போய் சேர்றோமா, அதுதான் முக்கியம். அப்படிதான் இந்த ஆவியானவர் என்பது பாருங்க மிக மிக முக்கியமான ஒரு கேரட் ரோல். அந்த கேரட் ரோல் பாருங்க, அவர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் கேரக்டர் பாருங்க நம்ம கேரக்டரா மாறிடும். இன்னைக்கு எவ்வளோ நம்ம கெட்டவங்களா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அந்த கேரக்டர் எல்லாமே மாத்தக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கிறவர் தான் ஆவியானவர். அப்படிப்பட்ட ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத காரியமே ஒண்ணுமே இல்லைங்க. ஜெயிக்க முடியும். ஆனா பல போராட்டங்கள் வரும். ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டீங்க, ஆனா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா வாழ்க்கையில ஒரு இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை எக்ஸாம் எழுதலைன்னா பாஸ்ன்னு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு இடத்துல பாருங்க, ராஜாக்கள் போராட்டத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போர்க்களத்துக்கு போனாதான் தெரியும் இந்த ராஜா வெற்றி பெற்றாங்க, இந்த ராஜா இந்த நாடு தோல்வி ஆயிடுச்சுன்னு. வாழ்க்கையில போராட்டம் வர்றது எதுக்காக தெரியுங்களா? நம்ம ஜெயிப்பதற்காக தான். ஆனா நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, ஏதோ ஒரு போராட்டம் வந்துருச்சு, இதோட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, இந்த போராட்டத்துல எனக்கு ஜெயம் இருக்கு, ஆவியானவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க நினைக்கணும். ஒரு மனதோட இருங்க. உங்க குடும்ப நபரா இருக்கட்டும், இல்ல நீங்க போற ஆலயமா இருக்கட்டும், நீங்க ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, டீம் ஒர்க் பண்றாங்க.
டீமா சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து ஒர்க் பண்ற அத்தனை இடத்துலயும் பாருங்க ஒரு மனது இருக்கிற இடத்துல இன்னைக்குமே வெற்றி பெறாங்க. ஆனா பாருங்க ஒரே இடத்துல இருந்துகிட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லி ஈகோ ப்ராப்ளத்தினால நிறைய பேர் பாருங்க நல்ல பிசினஸ கூட உடைச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. கடவுளுடைய சித்தத்தை செய்யணும், கடவுளுடைய அபிஷேகத்தை பெறணும். இன்னைக்கு சர்ச் ஆகட்டும், வேலையா இருக்கட்டும், இன்னைக்கு அநேக பணிபுரிகிற இடங்கள்ல கூட பாருங்க ஒற்றுமையே இல்ல. ஆனா ஒற்றுமை இருக்கிற இடத்துல பாருங்க அங்க உயர்வு நிச்சயமா வரும். அது யாராலையும் ஒரு மனுஷனால தடுக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு வேளை இப்படிப்பட்ட தடைகள்லாம் என் வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் எப்படி மாத்துறதுன்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சுயநலம் இல்லாம இருந்தீங்கன்னா, நிச்சயமா கடவுள் உங்கள உயர்த்துவார். ஒரு மனதோட இருக்க நீங்க மத்தவங்களோட வாழ பிரயாசப்படுங்க. மத்தவங்களோட அனுசரிச்சு போங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள செய்வார். வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஒரு மனம் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். நாங்க 4 நபரா இருக்கலாம். ஆனா ஒரு மனதோட சேர்ந்து ஒரு காரியத்த நாங்க செய்ய போறோம். ஒரு விஷயத்த நாங்க ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ண போறோம். இல்ல ஒரு கம்பெனிய தொடங்க போறோம். இல்ல எங்க வாழ்க்கைய நாங்கள் கட்டப் போறோம்னு சொல்லி முடிவெடுத்து ஒரே மனசோடு எங்கெல்லாம் செயல்படுறாங்களோ, அந்த இடத்துல நீங்க ஆண்டவரே இருக்கீங்க. அப்படிதான் வேதாகமத்துல இருக்கு. எங்க இருவர் மூவர் கூடி இருக்கிறீரோ மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு சொன்னிருக்கீங்க ஏசப்பா. எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் ஒரு மனதோட நம்ம ஜெபிக்கலாம், இந்த வாழ்க்கையில சாதிக்கலாம்னு சொல்லி கூடுறீங்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த இடத்துல நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எங்க கூட வாழ்றதா இருந்தா எங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. நீங்க வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்க வாழ்க்கை வெற்றியாக மாற எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு உணர்வையும் உணர்வுகிற ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை கொடுத்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதுவரைக்கும் நாங்க உணர்வில்லாதபடிக்கு நடந்திருந்தா எங்களை ஒரு விசையாக மன்னித்து உணர்வுள்ளவர்களாக மாத்தி தேவனை அறிகிற அறிவை கொடுத்து எங்களை நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.